உலக தமிழர்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். தொடர்ந்து பல மாதங்களாக காசாவினுடைய போர் மற்றும் இஸ்ரேலுடைய அக்ரஷன் குறித்தெல்லாம் பேசியிருந்தோம். தற்போது நாம் அமர்ந்திருக்கிற இந்த வேளையில் உச்சபட்ச தலைவராக சுப்ரீம் லீடராக இருக்கும் ஆயத்துல்லா கமேனி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்கிற செய்தி ஈரானுடைய அஃபிஷியல் தளங்களின் வாயிலாகவும் ஈரானுடைய தேசிய தொலைக்காட்சி ஊடகங்கள் மற்றும் வெளிவிவகாரத்துறை அமைச்சர் அதாவது இஸ்மாயில் பஹவியின் மூலமாகவும் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. நேற்று இந்திய நேரத்தின்படி காலை 12 மணிக்கு பேச்சுவார்த்தைகள் மார்ச் 2ஆம் தேதி நடக்கும் என்று ஒரு டேட்டை குறித்திருந்தார்கள். ஏற்கனவே வியன்னாவில் ஜெனீவாவிலே அந்த பேச்சுவார்த்தை தொடர்ந்து கொண்டிருக்கின்ற போது அதில் ஒரு பாசிட்டிவான ஒரு மூவ் இருப்பதாக ஈரானுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராகச்சி சொல்லிக் கொண்டிருந்தார். அதில் IAEA இன்டர்நேஷனல் ஆட்டோமிக் எனர்ஜி ஏஜென்சியினுடைய கருத்து செறிவூட்டப்பட்டதை மட்டும் 3 தசத்திற்கு கீழ் வைத்துக் கொள்ளலாம், அது நல்ல பணிகளுக்காக நாங்கள் பயன்படுத்தலாம் என்பது போன்றதொரு நிலையான ஒரு பேச்சுவார்த்தை முடிவதற்கு இருந்த நேரத்தில் அதனை ஏற்றுக்கொள்ளாத அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஆட்சி மாற்றம் ஒன்றை குறிக்கோளாகவும் ஒட்டுமொத்தமாக ஈரானை கொலாப்ஸ் செய்ய வேண்டும் என்ற நோக்கில் நேற்று பயங்கரமான குண்டு தாக்குதல்களை நடத்தினார்கள். ஏவுகணை தாக்குதல்கள் மற்றும் 200க்கும் மேற்பட்ட விமான தாக்குதல்களையும் இஸ்ரேல் முதலிலே நடத்தியது. அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து நடத்திய இந்த தாக்குதலில் துல்லியமான முறையில் தாக்கப்பட்டார்கள், ஏராளமானவர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இந்த கொதிநிலையில் ஈரானுடைய உச்சபட்ச தலைவர் சையத் அலி கெமைனி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். அவர் மட்டுமல்ல, அவருடைய மகள் மற்றும் மருமகன் குழந்தைகளும் கூட அவரோடு சேர்ந்து ஏராளமானவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். 35 பேர் என்று சொல்லப்படுகிறது. அதில் இன்னும் எத்தனை பேர் அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் என்பது தெரியவில்லை. அவருடைய மருமகனும் அவருடைய பேரப்பிள்ளைகள் எல்லாருமே கொல்லப்பட்டு விட்டார்கள். மிக முக்கியமாக IRGCனுடைய அண்மையில் நியமிக்கப்பட்ட தலைவர் மிக முக்கியமாக பஹாகாப் அவர்களும் இந்த குண்டு தாக்குதலிலே கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இதனை நேற்று இந்திய நேரப்படி நள்ளிரவுக்கு பின்னால் அமெரிக்காவுடைய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எலிமினேட்டட் அப்படிங்கிற வார்த்தையை அவர் கொல்லப்பட்டு விட்டார் என்றும் ஒரு தீய சக்தி அளிக்கப்பட்டிருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறார். கொஞ்சம் அதற்கு பின்பு இந்திய நேரப்படி இன்று அதிகாலை வரை உறுதி செய்யப்படாத செய்தியாகத்தான் இருந்தது. ஆனால் சர்வதேச ஏஜென்சிகளான ராய்ட்டர்ஸ் அதை உறுதி செய்தது. அதற்கு பிறகு கத்தாரில் இருந்து வெளியாகக்கூடிய மிக முக்கியமாக நாம் சொல்ல வேண்டுமென்றால் அல் ஜசீரா, அதே மாதிரி அல் மயாதீன் போன்றவைகளும் அதை தற்போது உறுதி செய்திருக்கிறது. இந்த செய்தியை அறிவிப்பானை செய்து கொண்டிருந்த ஈரானுடைய தேசிய ஊடகத்தில் பேச்சாளர் மனம் உடைந்து கதறிய காட்சிகள் அந்த நாட்டில் பெரும் கொதிநிலையை ஏற்படுத்தியிருக்கிறது. சையத் அலி காமெனி யார்? 1939ஆம் ஆண்டு ஏப்ரல் 19ஆம் தேதி அவர் பிறந்தார். அதற்கு முன்பு அங்கே ஷாவுடைய ஆட்சி மேற்கத்திய ஆட்சியாக இருந்தது. அந்த நாட்டில் போதை கலாச்சாரம் மற்றும் உண்டான அமெரிக்க யூரோப் நாடுகளினுடைய உடை கலாச்சாரம் இருந்தது. இதனை எதிர்த்து IRGC என்று சொல்லக்கூடிய இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி கார்ட்ஸ் அண்ட் காப்ஸினுடைய ஒரு புரட்சிகரமாக இஸ்லாம் சரியா ஆட்சியை கொண்டு வர வேண்டும், ஷியா தலைமையிலான அந்த புரட்சிகர குழு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியார்கள். அந்த போராட்டத்தில் தற்போது கொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஈரானுடைய உச்சபட்ச தலைவர் சையத் அலி காமினுடைய தந்தை அவர்தான் கொமேனி, அவர் தலைமை தாங்கினார், ரூஹுல்லா கொமேனி. அவருடைய மரணத்திற்கு பின்பு 1981 அந்த காலகட்டத்தில் உச்சபட்ச தலைவராக தற்போது இறந்திருக்கிற கெமைனுடைய தந்தை ரூஹுல்லா கொமேனி இருந்த நேரத்தில் 1981 89 இடைப்பட்ட காலத்தில் அந்நாட்டினுடைய ஜனாதிபதியாக இவர் பதவி வகித்தார். இவருடைய பதவிக்கு பின்பு, அவருடைய மரணத்திற்கு பின்பு 1989, உங்களுக்கு சரியாக துல்லியமாக சொல்ல வேண்டுமென்றால் தற்போது கொல்லப்பட்டிருக்கக்கூடிய சையத் அலி காமெனி 36 வயதும் 6 மாதங்கள் நடக்கின்ற போது அவருடைய மிகப்பெரிய அதிகாரம், மிகப்பெரிய வல்லமையாக அவருக்கு அந்த பொறுப்பு 1989
ஒரு உச்சபட்ச தலைமை பொறுப்பில் அவர் நியமிக்கப்பட்டார். அதாவது ஒட்டுமொத்த பாரசீகம், அதாவது இஸ்ரேலுடைய தேசத்தினுடைய மத தலைவராக, ஆன்மீக தலைவராக, அரசியல் தலைவராக, மிகச்சிறந்த கல்வியாளர், பாரசீகம் மற்றும் ஆங்கிலத்தை துல்லியமாக பேசக்கூடியவர். அவருடைய கல்வி, அவருடைய போதனைகள் அனைத்தும் அந்த நாட்டு மக்களை பெரும்பாலும் ஈர்த்திருந்தது. இவருடைய சிறப்பாக சொல்லப்படுவது 2009-10 அணு ஆயுதங்கள் தயாரிப்பதை இஸ்லாமிய அடிப்படையில் இது அவர் ஹராம் என்று சொல்லியிருந்தார். அப்படி என்றால் என்ன என்று நாம் விளக்கம் கேட்டால், அது தடை செய்யப்பட்ட ஒன்று என்றும், இஸ்லாமிய அடிப்படையில் மக்களை போர்க்காலத்தில் கொலை செய்வதற்கு அனுமதி இல்லை என்றும், மரங்களை வெட்டுவதற்கும், குழந்தைகள், ஏனைய மதத்தினுடைய மடாதிபதிகள், ஆன்மீக தலைவர்கள் யாரையும் கொல்லக்கூடாது என்றும், அந்த அடிப்படையில் அணு ஆயுதங்கள் தயாரிப்பதை அவர் கொடுத்திருந்த ஃபத்வாவின் அடிப்படையில் அது தயாரிப்பது ஹராம் என்றும், அதனால் பொதுமக்கள் கொல்லப்படுவது இஸ்லாமிய அடிப்படைத்துவ சிந்தனைகளுக்கு எதிரானது என்றும் அவர் கொடுத்திருந்தார். கடைசி வரைக்கும் இந்த பேச்சுவார்த்தையில் ஈரானுடைய தலைவர்கள் அமெரிக்காவோடு இதைத்தான் சொல்லி கொண்டிருந்தார்கள். எங்கள் நாட்டில் ஒரு ஃபத்வாவை எங்களுடைய உச்சபட்ச தலைவர் அயத்துல்லா கமேனி அவர்கள் வழங்கியிருக்கிறார். நாங்கள் ஒருபோதும் அணு ஆயுதத்தை தயாரித்து மக்களை கொள்வது இராணுவ நடவடிக்கையில் எங்களுக்கு வழி இல்லை. ஆனாலும் பாதுகாப்பு கருதி ஒவ்வொரு நாடுகளும் வைத்திருப்பதை போன்று அவர்களும் என்ட்ரி செய்யப்பட்ட 450 கிலோகிராம் அல்லது 400 கிலோகிராம் என்ற அளவிலே செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை அவர்கள் வைத்திருப்பார்கள். ஆனால் அமெரிக்காவும் பெஞ்சமின் நெத்தன்யாகும் முழுமையாக ஈரானை காலி செய்வதற்கு அவர்களுடைய திட்டத்தின் ஒரு ஆட்சி மாற்றம், ரெஜிம் சேஞ்ச் என்பதை மட்டும் பிரகடனப்படுத்தி கொண்டிருந்த நேரத்தில், நேற்று வரக்கூடிய மார்ச் 2 பேச்சுவார்த்தைக்கு ஒரு பாசிட்டிவான பச்சை சிக்னல் இருந்து கொண்டிருக்கிற நேரத்தில், அதனுடைய பற்றி புகழ்ச்சிகரமாக வெளிவிவகாரத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராகச்சி செய்தி ஊடகங்களிலே பேசிக் கொண்டிருந்த நேரத்தில், எதிர்பாராத தாக்குதலை இஸ்ரேல் நடத்தியது. இதில் ஒரு ராட்சச பயங்கர குண்டுகள் வீசப்பட்டிருக்கிறது. 6 நிலை குண்டுகளில் முக்கியமாக சையத் அலி கமேனியுடைய இல்லம், அவருடைய அலுவலகம், அவர் தங்கக்கூடிய இடத்தில் தான் அவர் இருந்திருக்கிறார். அதற்கு முன்பு வந்த செய்திகள் அவர் மலைகளுக்கு கீழ் குடைந்து பாதுகாப்பாக இருக்கிறார் என்று சொல்லப்பட்ட நிலையில் அவர் அப்படி இல்லை என்பதனால்தான் மக்களோடு மக்களாக அவர் இருந்திருக்கிறார். அவர் மரணத்தை எதிர்பார்த்து இருந்திருக்கிறார் என்று கூட இன்று காலை செய்திகள் வந்திருக்கிறது. ஏனென்று சொன்னால், இதற்கு முன்பு சையத் அலி காமேனி பல நிலைகளுக்கு ஆட்களை அவர் நியமனம் செய்துவிட்டார். உச்சபட்ச தலைமை பொறுப்பில் அதை தவிர இராணுவம் மற்றும் ஆட்சிக்கு பெசஸ்கியான் அவர்கள் இருப்பதை போன்று தற்போது இவருக்கு பின்பு பல அதிகார மையங்களில் அலி லாரிஜானி நியமிக்கப்பட்டார். அலி லாரிஜானி ஒரு மத தலைவர் அல்ல, அவர் ஒரு இராணுவ தலைவர், உளவு அமைப்பின் தலைவர், ஐஆர்ஜிசியின் தலைவர். அதே போன்று கலிபாப் உச்சபட்ச இராணுவத்தை தாண்டி நாடாளுமன்றத்தினுடைய சபாநாயகர் அவர் போன்றவர்கள் இராணுவ தலைவர்கள் எப்படி அவர்கள் பதவிக்கு அப்பாயின்மெண்ட் செய்தார்கள் என்றால், நீ கொல்லப்பட்டால் அவர் கொல்லப்பட்டால் அடுத்தவர் கொல்லப்பட்டால் என்று அவர்களுடைய சேனைகளில் 30,000 பேர் உயிர் கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்ற அந்த படைகளிலிருந்தே அவர் ஆட்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்ற செய்தியும் இன்றைக்கு சர்வதேச செய்தியோடு நாம் பார்க்கிறோம். இந்த கொதிநிலை இப்போது நிற்பதாக தெரியவில்லை. ஏனென்றால் பற்றி எரிகின்ற தேசங்களாக இது மாறி இருக்கிறது. நாம் அடுத்த செய்தியில் எந்த மாதிரியான பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது, இந்த பாதிப்பினுடைய விளைவுகள் எந்த மாதிரி இருக்கிறது, ஈரானுடைய தாக்குதல்கள், மத்திய கிழக்கினுடைய தாக்குதல்கள், அமெரிக்கா இஸ்ரேலுடைய தாக்குதல்களை நான் அடுத்து சொல்கின்றேன். தற்போது அவர் கொல்லப்பட்டிருப்பதை ஈரானுடைய தேசிய ஊடகம் உறுதி செய்திருக்கிறது. தற்போது இதற்காக ஒரு முக்கியமான செய்தியும் சொல்ல நான் மறந்துவிட்டேன் என்று தான் நினைக்கின்றேன். ஏனென்றால் அவர் கொல்லப்பட்டதை கண்ணீரோடு அந்த மக்கள் பேசி கொண்டிருந்தாலும் இது ஒரு விழாவாக கொண்டாடுகிறார்கள். காரணம், அவர்கள் நம்பிக்கையின் அடிப்படையில் மரணத்திற்கு பின்பு ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்பதை அவரை தியாகியாக, ஒரு மேட்ரியார்ஸ், அதாவது தனது வாழ்க்கையை அவர் தியாகம் செய்திருக்கிறார். அடக்குமுறைகளுக்கு எதிராக, அமெரிக்கா யூத அடக்குமுறைகளுக்கு எதிராக அவர் தன்னை தியாகம் செய்திருக்கிறார் என்று விழா கொண்டாடி இருக்கிறதாகவும், ஆனால் கண்ணீரோடு இந்த விழா அந்த நாட்டு மக்களிடத்திலே பெரும் பேச்சு பொருளாக ஆகி கொண்டிருக்கிறது. 40 நாட்கள் துக்கம் தேசிய அளவிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. பக்கத்தில் இருக்கக்கூடிய கத்தர், சவுதி அரேபியா, ஓமன், குறிப்பாக பஹ்ரைன், யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், அதே போன்று ஜோர்டான்,
குவைத் மற்றும் நாடுகளில் குண்டுவீச்சு தாக்குதல்கள் நடந்து கொண்டிருக்கிறது. 1200க்கும் மேற்பட்ட மிசைல்ஸ் வீசப்பட்டிருப்பதாக தகவல் வந்திருக்கிறது. மீண்டும் அடுத்த செய்தியினுடைய உங்களுக்கு இது குறித்த விரிவான செய்தியை நான் தருகிறேன். நன்றி.